ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போகும் திவ்ய தேசம் பாண்டி நாட்டில் உள்ள திருப்புளிங்குடி திவ்ய தேசம். சுவாமி நம்மாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு பதிகத்தால், அதாவது திருவாய்மொழி 9:2 மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. முதலில் தல வரலாற்றை பார்க்கலாம். ஒரு முறை எம்பெருமான் மகாலட்சுமியுடன் பூமிக்கு வருகின்றார். பூமிக்கு காசினி என்ற பெயர் உண்டு. பூமிக்கு வந்து தாமிரபரணி ஆற்றின் மணல் திட்டுகளின் அழகை கண்டு திருமகளுடனேயே தனிமையில் விளையாடச் சென்று விடுகின்றார். தன்னை பார்க்க வந்துவிட்டு தன்னை விட்டுவிட்டு தன்னிடத்திலேயே திருமகளுடன் தனியே விளையாடச் சென்றதால் எம்பெருமானிடம் பூமி பிராட்டி கோபம் கொள்கின்றாள். உடனே பாதாள லோகம் சென்று மறைந்து விடுகின்றாள். இதனால் இந்த பூமியில் உள்ளவர்கள் துன்பப்படுகின்றனர். எம்பெருமான் கஷ்டப்பட்டு பூமி பிராட்டியை தேடி கண்டுபிடித்து அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் வெளியே கொண்டு வருகின்றார். அதன் பிறகு திருமகளையும் பூமி பிராட்டியையும் நட்பு கொள்ள வைக்கின்றார். இப்படி பூமியை வெளிக்கொணர்ந்து அவளையும் மக்களையும் காத்ததால் எம்பெருமானுக்கு பூமி பாலகர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அதற்கு தமிழிலே காசினி வேந்தர் என்ற திருநாமம். இன்னொரு சரித்திரம். யக்ஞசர்மா என்ற ஒரு அந்தணன். அவன் வசிஷ்டரின் புதல்வரான சக்தியையும் அவருடன் வந்த முனிவர்களையும் அவமதித்து விடுகின்றான். உடனே அந்த முனிவர்களால் அவன் ஒரு அரக்கனாகும்படி சபிக்கப்படுகின்றான். யக்ஞசர்மா உடனே மன்னிப்பு வேண்ட முனிவர்கள் பின்னால் ஒரு சமயம் இந்திரன் இத்தலத்திற்கு யாகம் செய்ய வருவான், அப்பொழுது திருமாலின் கதையால் அடிபட்டு நீ சாபம் தீர பெறுவாய் என்று குறிப்பிடுகின்றனர். அது நடந்து சில காலம் கழித்து ஒரு தாமரை தடாகத்தின் அருகே மான்களின் உருவுடன் ஒரு முனிவரும் அவருடைய மனைவியும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அங்கே வந்த இந்திரன் அந்த மான்கள் முனிவரும் அவர் பத்னியும் என்று தெரியாமல் முனிவரை தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அடித்து வீழ்த்துகின்றான். அதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கின்றது. பிரம்மஹத்தி என்றால் ஒரு பிரம்மம் அறிந்தவனை, பிராமணனை கொன்றதால் வருகின்ற பாவம். அது இந்திரனுக்கு வந்து விடுகின்றது. அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு வழி தெரியாமல் இந்திரன் அலைகின்றான். பிறகு தன்னுடைய தேவகுருவான ப்ரஹஸ்பதியின் அறிவுரைப்படி திருப்புளிங்குடிக்கு வந்து இந்த தலத்தில் நீராடுகின்றான். நீராடியவுடன் அவனுடைய தோஷம் நீங்குகின்றது. அதனால் மகிழ்ந்த இந்திரன் இந்த தலத்திலேயே யாகம் ஒன்றை செய்ய துவங்குகின்றான். அப்பொழுது முன்னால் முனிவர்களால் சபிக்கப்பட்டு அரக்கனாக திரிந்த யக்ஞசர்மா இந்திரனுடைய யாகத்தை அழிக்க வருகின்றான். அப்பொழுது யாக குண்டத்திலிருந்து தோன்றிய திருமால் தன்னுடைய கதையால் அவனை அடிக்க அவனும் சாப விமோசனம் பெறுகின்றான். இந்திரன் இந்த தலத்தில் நீராடியதால் அவன் நீராடிய இந்த தீர்த்தத்திற்கு அவன் நினைவாகவே இந்திர தீர்த்தம் என்று பெயர். இந்த பதிகத்தில் ஆழ்வார்கள் குறிப்பிட்ட திருநாமங்களை பார்க்கலாம். முதலில் ஒரு பாசுரம். அந்த பாசுரத்திலே மூலவர் மற்றும் உற்சவர்களின் திருநாமங்கள் இருக்கின்றன. காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல மாசின மாலி மாலிமான் என்று அங்கு அவர்பட கனன்று முன்னின்ற காய்ச்சின வேண்டே கதிர்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் காய்ச்சின ஆழி சங்குவாழ்வில் தண்டேந்தி எம்மிடர் கடிவானே. இந்த பாசுரம் திருவாய்மொழி 9:2-6. ஆழ்வாரின் திருவாக்கிலிருந்து அவருடைய காலத்திலேயே இந்த தலத்து எம்பெருமானின் திருநாமம் காய்ச்சின வேந்தன் என்று இருந்ததாக அறிய முடிகின்றது. காய்ச்சின வேந்தனா அல்லது காசினி வேந்தனா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. எது முதலில் இருந்தது என்பதற்கு இரு எதிர்மறையான, அதாவது ஆப்போசிட்டான விளக்கங்கள் கூறப்படுகின்றன.
பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியாரினுடைய விளக்கம். காய்சினவேந்தன் என்ற திருநாமம் காசினவேந்தன் என்று மாறி அதற்கு பிறகு பின்னாளில் காசினிவேந்தன் என்றாகி அதற்கு பூமிபாலகன் என்ற வடமொழி பெயரும் ஏற்பட்டு பின்னால் பூமிபாலக க்ஷேத்திர மகாத்மியம் என்னும் புராணமும் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று அண்ணங்கராச்சாரியார் திருவாய்மொழி வியாக்கியானத்தில் குறிப்பிடுகின்றார். ஆனால் தல வரலாற்றின்படி காசினிவேந்தன் என்ற திருநாமம் முதலிலேயே இருந்து தற்சமயம் காய்சினவேந்தன் என்று மாறியிருக்க வேண்டும். மேலும் ஆழ்வார் இந்த தலத்தை பாடியதால் பெருமாள் இந்த தலத்தில் ஆழ்வார் காலத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் என்றும் அப்பொழுது காசினிவேந்தன் என்ற பெயரே இருந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவர். இப்பொழுது காய்சினவேந்தன் என்ற பெயரே நிலை பெற்றுள்ளது. இந்த தலத்தில் மகாலட்சுமி பூமி பிராட்டி இருவரும் இணைந்து எம்பெருமானுடைய திருவடிகளை வருடுகின்ற காட்சியை காண்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். இதை கண்ட ஆழ்வாருக்கு தானும் அவர்களைப் போலே ஒரு பிராட்டிதானே என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. உடனே அவர்கள் மட்டும்தான் உன் திருவடிகளை பிடித்து விட வேண்டுமா? நானும் ஒரு பிராட்டிதானே, மலர்மகளும் நிலமகளும் வருடும் உன் தாமரை திருவடிகளை அடியேனும் பிடிக்கும்படி நீ ஒரு நாள் வர வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானை ஒரு பாசுரத்தில் வேண்டுகின்றார். கொடுவினை படைகள் வல்லையாய் அமரர் கிடர்கட அசுரர்கட் கிடர் செய் கடுவினை நஞ்சே என்னுடைய அமுதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஆழ்வார் தான் பார்த்த காட்சியை மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று பெருமாளின் திருவடிகளை திருமகளும் நிலமகளும் பிடித்து கொண்டிருப்பது போன்ற அழகான அந்த காட்சியை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். பொதுவாகவே சயன திருக்கோலங்களிலேயே மிகவும் அழகான திருக்கோலமாக இந்த தலம் அமைந்துள்ளது என்பர். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.